உலகமெங்கும் நற்றமிழ் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலம் தமிழ் அமிழ்து என்னும் தரமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒழுக்கமுடைமை அதிகாரத்தினுடைய 14வது அதிகாரம், அதில் 135வது குறளிலே இருக்கிறோம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் அப்படிங்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அதிகம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு குறள். இன்றைக்கு ஒழுக்கம் என்பதே எதற்கு என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்ற காலம் இல்லையா? ஏன் அப்படி இருந்தா என்ன, அப்படி செய்யலன்னா என்ன, அப்படி அந்த ஒரு கேள்வி மனப்பான்மை இப்ப இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, சமுதாயம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, நாடு என்கின்ற ஒரு பேரமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி உலகமும் இருக்கின்றது. வீட்டிலிருந்து உலகம் வரைக்கும் சீராக வாழ வேண்டும் என்றால் இந்த ஒழுக்கம் என்பதிலே நாம் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் வள்ளுவரை மீண்டும் மீண்டும் பயின்று கொண்டிருக்கிறோம். இந்த குறளுக்கு பரிமேலழகர் தருகின்ற உரை மிக சிறப்பானது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று, அதாவது அழுக்காறு உடையான் மாட்டு ஆக்கம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இல்லை. ஒழுக்கம் இல்லாதவன் மாட்டும் உயர்ச்சி இல்லை. இப்படி அழகா குறளை பிரித்து சொல்றாரு. இப்படி அந்த குறளை அவர் சொல்கிற மாதிரியே பிரித்து எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இல்லை. பொறாமை இருக்கிறவனுக்கு ஆக்கம் கிடையாது, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு கிடையாது. இது ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. ஆனா ஒருபடி மேல போய் ஐயா பரிமேலழகர் நமக்கு இன்னும் ஒரு சிறப்பு கொடுக்கிறாருல்ல, சிறப்பான ஒரு நுண்மையை காட்டி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னும் பொழுது அதை அந்த குலத்துக்கே எடுத்துக்கிறார், அவங்க பரம்பரைக்கே எடுத்துக்கிறார். சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை, சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கே உயர்ச்சி இல்லை. உயர்வு என்பது உயர் குலமாதல் அப்படிங்கிற பொருளை எடுத்து உமையான் ஒழுக்கம் இல்லாதவன் சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லை என்பது பெற்றான் அப்படிங்கிறார். சுற்றத்திற்கும் உயர்ச்சி இல்லைங்கிறது நீங்க எப்படி சொல்ல போனீங்கன்னு பரிமேலழகர் நம்ம கேட்டோம்னா, அவர் குறள் இருந்த உதாரணம் காட்டி அதை விளக்குகிறார். இருக்க தம்பி, இன்னொரு குறளை பாரு, 166வது குறள்ல, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் ஒரு பொருளை கொடுப்பதை பார்த்து பொறாமப்படுறவனுடைய குடும்பமே உடுத்திக்க துணி இல்லாம உண்ண உணவு இல்லாம போகும்னு ரொம்ப கடுமையான ஒரு குறள் சொல்லுகிறார். எனவே இந்த சுற்றம், பொறாமை என்பது எப்படி அவனுக்கு உணவும் உடையும் இல்லாமல் பண்ணிவிடுமோ, அது மாதிரி ஒழுக்கம் என்பது உயர்வே இல்லாது பண்ணிவிடும். அப்ப இந்த ரெண்டு குறளை நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இதனுடைய சிறப்பு நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இப்போ அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று ஒழுக்கமில்லான்கண் உயர்வு இல்லை. இந்த ரெண்டு குறளையும் பொருத்தி பார்க்கும் பொழுது பரிமேலழகருடைய அந்த உரையினுடைய சிறப்பு நமக்கு புரிகிறது. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அவனுடைய சுற்றமே கெட்டு போகுங்கிற, அப்படித்தானே இருக்கும். அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தானே குழந்தைங்களும் நடந்துக்கும் இல்லையா? அப்பா காலில் எழுந்தோடனே சிகரெட்டை பத்த வச்சுட்டு, டேய் நீ சிகரெட் பிடிக்கிறது தீமை அப்படின்னு செந்தமிழ்ல சொன்னதுன்னா ஒத்து வருமுங்களா? வராது. பையன் வெளியில போய் சிகரெட் பிடிச்சிட்டு தான் வருவான். எனவே சுற்றமும் கெட்டு போகும், ஒழுக்கம் இல்லாதவனுடைய சுற்றமும் கெட்டு போகும் என்பது ரொம்ப உயர்வான உரை, ரொம்ப எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பான உண்மை என்று நான் கருதுகிறேன். இந்த அழுக்காறு உடையான், அதாவது பொறாமை உடையவன், அவன் எப்படியெல்லாம் உரையாசிரியர்கள் விளக்குகிறார்கள் என்று பார்த்தீர்களானால் ரொம்ப அருமையா இருக்கும், ரசனையா இருக்கும். மணக்குடவர் பழைய உரையாசிரியர் அவர் தானே. மணக்குடவர் சொல்றாரு, மனக்கோட்டம் உடையான்கிறார். கோணல், அதாவது மனக்கோட்டம்னா கோணல், வாபிளிங் அப்படின்னு சொல்றீங்கல்ல, சைக்கிள் சக்கரத்தை பார்த்திருக்கீங்கல்ல, சில சமயம் அது பிறண்டு போய் இப்படி ஆடு ஆடு ஆடுன்னு ஆடும்.
அது தள்ளாமை வந்த ஒரு மனிதன் மாதிரி அந்த சைக்கிள் சக்கரம் ஆடும். அப்புறம் போய் நம்ம பாய்கிட்ட போய் கொடுப்போம். பாருங்க பாய், இது என்ன அப்படின்னா, கோட்டம், வீல்ல கோட்டம் இருக்குன்னு. கோட்டம் வந்து தூய தமிழ் சொல்ல எடுத்துக்குவாரு, வீல்ங்கிற ஆங்கில சொல்ல தமிழ ஆக்கிக்குவாரு. வீல்ல கோட்டம் கட்டிருக்கு அப்படிப்பாரு. மனக்கோட்டம் உடையான் என்று பொறாமைப்படுபவனுக்கு விளக்கம் சொல்லுகிறார். கம்பன் நமக்கு ஞாபகம் வரும். கூனி, மந்தரை கூனியை பத்தி சொல்லும் பொழுது, அவளுக்கு உடம்பு மட்டும் இல்ல, உள்ளமும் கோணல் என்பது உள்ளமும் கோடிய கொடியாள் என்று கம்பர் குறிப்பிடுவார். எது? உள்ளமும் கோடிய, கோடுதல்னா கோணலாக இருக்கிறார், உள்ளமும் கோடிய கொடியாள். எனவே மனக்கோட்டம் உடையான் என்று மனக்குடவர் சொல்லுகிறார். அழுக்கார் உடையானுக்கு பரிதியார் வந்து அழுக்கு மனம் உடையவர்க்கு பிறர். பொறாமை உடையவன், பொறாமை தான் அழுக்கு, பொறாமை தான் அழுக்கு. மனசுல வேற என்ன? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல் சொன்னார் இல்லையா? அதுல பெரிய அழுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. பொறாமையில இருக்கிற சௌக்கியமா இருப்பான். பொறாமை இல்லாத இருப்பவனுக்கு மனசுல நிறைவு இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்ற பொருள் இல்லையா? அது நிரூபணமாகிறது. எனவே அழுக்கு மனம் உடையாக்கு என்று பரிதியார் அதற்கு பொருள் சொல்லுகிறார். காளிங்கர் நேரடியாக அழுக்காறு உடையவனிடத்து, பரிமேலழகர் அழுக்காறு உடையான் மாட்டு அப்படின்னு. கவிராசர் சொல்றார், இந்த சொல்லுக்காக இதை சொல்றேன், பிறர் ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறுப்பற்றப்படுகின்றவனுக்கு, இப்படி ஒரு சொல் கேட்டிருக்க மாட்டீங்க நீங்க. பொறுப்பற்றப்படுகின்றவனுக்குன்னா பொறாமைப்படுபவனுக்குன்னு பொருள். அந்த சொல் சுவாரஸ்யமா இருந்தது, அதனால உங்ககிட்ட அதை பகிர்ந்து கொண்டேன். பிறர் ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறுப்பற்றப்படுகின்றவனுக்கு பொதுவான பொருள் என்ன? அழுக்காறு உடையான் அப்படின்னா பிறர் வாழ்வு கண்டு பொறாமைப்படுபவன் வாழ்வில். அழுக்கு கூட்டல் ஆறு, ஆறுனா வழின்னு பார்த்தோம். மாசு உள்ள மனத்தின் வழி. மாசு என்ன இங்க? மாசு, குற்றம். அழுக்கு என்னது? பொறாமை, சினம், வஞ்சம் போன்றவை. நீங்க வந்து பொறாமைக்கு வந்து மிக சரியான உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் மகாபாரதத்தில் வருகிற துரியோதனன் தான். எல்லாம் இருந்தும் எப்பொழுதும் அவனுக்கு வந்து அதிருப்தி. மற்றவர்கள் பார்த்து அவனுக்கு இருக்கேன்ற திருப்தி, நமக்கு இருக்கேங்கிற நிறைவு கிடையாது. அடுத்தவனுக்கு இருக்கே, அவனுக்கு இன்னும் சேர்ந்துருமே என்ற அந்த அதிருப்தி. பொறாமையினுடைய முழு வடிவாகவே துரியோதனன் திகழ்ந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அழுக்காறு உடையான் அப்படி பார்த்தோம். ஆக்கம் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அத மீண்டும் வந்து இந்த ஆக்கம் என்கின்ற சொல்லுக்கு பாரதியார் காட்டுகின்ற ஒரு சின்ன விளக்கத்துக்காக, அவர் விளக்கம் கருதி சொல்லல, அவர் கவிதையில சொன்ன 2 வரி அதுக்கு விளக்கமாக அமைகிறது. அதை நம்ம வந்து ஒரு சூத்திரமா வச்சு கொண்டோம்னா ரொம்ப நல்லது நமக்கு. ஆதிப்பரம்பொருளின் ஊக்கம் அவளை அன்னையன பணிதல் ஆக்கம். பணிவே ஆக்கம். உயர்வு தானே ஆக்கம்னா. ஆக்கம்னா என்ன? மிகுதி, பெருமை, செல்வம், செல்வ இன்பம், செல்வ வளம், உயர்வு, மேலும் மேலும் உயர்தல், இதெல்லாம் தான் ஆக்கம் என்ற சொல்லுக்கு பொருள். ஆதிப்பரம்பொருளின் ஊக்கம் அவளை அன்னை என பணிதல் ஆக்கம். ஊக்கமுடைமை அதிகாரம் வரும்பொழுது மீண்டும் நம்ம பாரதியை கூப்பிட்டு அதை விளக்கிக் கொள்வோம். எது செல்வம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாளிகைகள், பதவிகள், பணபலம், பொன், பொருள், பெண்கள், எதுவுமே செல்வம் கிடையாது. நிறைவு தான் செல்வம். கவிஞர் வீரராகவன், என்னுடைய நண்பர் கவிஞர் வீரராகவன் சொல்வாரு, வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வர மாட்டார். வருவானுங்களா கீழே? எனக்கு இதெல்லாம் போதுன்னு திரும்பி வருவாங்களா? வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வர மாட்டார், தாழ்ந்தவர் இங்கே மேலும் தாழ தரணியில் இடமில்லை. அப்படி ஆயிப்போச்சு. ஏழைகள் ரொம்ப ஏழைகளா, இனிமே அவங்க கீழே போக முடியாது, அப்படி இருக்காங்க. வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வர மாட்டார், தாழ்ந்தவர் இங்கே மேலும் தாழ தரணியில் இடமில்லை. அப்புறம் வச்சார் பாருங்க கவிஞர் வீரராகவன், இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார், இருப்பதே போதும் என எண்ணாமல் ஏனோ மயங்குகிறார். அங்கதான் இந்த இருப்பதே போதும்ங்கிற நிறைவு நமக்கு வரல. இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார், இருப்பதே போதும் என எண்ணாமல் ஏனோ மயங்குகிறார். இங்க யார் வந்து ரொம்ப செல்வந்தன் இந்த உலகத்துல கேட்டீங்கன்னா, எவனுக்கு மனசுல திருப்தி இருக்கிறதோ, நிறைவு இருக்கிறதோ, அவன் தான் செல்வந்தன். அவனை நிகர்த்த செல்வந்தன் எவனும் கிடையாது. அவன் படுத்தா அடுத்த நிமிஷம் தூங்கிடுவான். அவன் சிரிச்சா அவனுடைய இதயமே சிரிச்ச மாதிரி, அவனுடைய கண்களை திறந்தா அவனுடைய மனசே அவன் கண்கள்ல வந்து ததும்பும். அது மாதிரி ஏன்னா நிறைவு. அவன் ஒழிக்க மறைக்க அவனுக்கு துட்டும் கையில இல்ல, தூக்கத்துக்கும் வேலை இல்ல, பொட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலை இல்லைன்னு இருக்கிறான் அவன். அந்த நிறைவு தான் உண்மையான செல்வம். அப்போ என்ன எச்சரிக்கை நமக்கு?
நிறைவுதான் செல்வம். பொறாமை என்கிற அழுக்காறு என்ன அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு ஆசிரியர், அதாவது ஒரு பொன்னால் ஆகிய மலை கொடுத்தாலும் போதாது என அரிப்பெடுக்கும் உள்ளம்ங்கிறார். அருமையா இருக்கு பாருங்க. ஐயோ, ஒரு பொன் மலையே கொடுத்தா கூட போதாது என அரிப்பெடுக்கும் உள்ளம். திரு சம்பத் என்று விசாகப்பட்டினம் இந்து பத்திரிகையில பணியாற்றி கொண்டு வந்தார். ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் சொல்வார், சார், நீர் எப்பொழுதுமே தன்னுடைய நிலைமையை அடைந்து விடும். வாட்டர் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் லெவல். அதாவது எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது சார், ஒரு மனுஷனுக்கு திருப்தி வராது. நீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பாருங்க, 10 நிமிஷம் தாங்காது சார், போதாதுன்னு தோணும் எனக்கு அப்படின்னு அழகா சொல்லுவார். அந்த மாதிரி பொன்மலை கிடைத்தாலும் போதாது என அரிப்பெடுக்கும் உள்ளம், அதுதான் பொறாமைப்படுகிறவனுடைய உள்ளம். எனவே நமக்கு எச்சரிக்கை என்னன்னா, யார் ஒருவன் பிறருடைய பொருளை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு நெஞ்சில் நிறைவில்லை. நெஞ்சில் நிறைவில்லைன்னா அவன் தரித்திரன் பொருள். அவனுக்கு செல்வம், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் தரித்திரன் என்று பொருள். அவனுக்கு ஆக்கமே கிடையாது. ஏன் ஆக்கம் கிடையாது? மேலும் மேலும் உயர்வதற்கு பெயர்தான் ஆக்கம். நிறைவில்லாதவனுக்கு, அதுவும் பொறாமை இருக்கிறவனுக்கு அந்த ஆக்கத்தில் வழியே இல்லை என்று இந்த குறளை நாம புரிந்து கொண்டோம். இப்பொழுது சொல்லுக்கு சொல் நம்ம பொருளும் இலக்கண சரிவும் பார்ப்போமா? அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர் தன குறள். முதல் சொல் என்ன? அழுக்காறு. பிறர் ஆக்கம் பொறாமை. பிறருடைய ஆக்கத்தை கண்டு பொறுக்க முடியாத தன்மை, பொறுக்க முடியாத தன்மை. பிறர் ஆக்கம் பொறாமை. இது இலக்கணத்துல எதிர்மறை தொழிற்பெயர் ஆகிறது. சில பேர் தொழிலாவே வச்சிருக்கிறான் பொறாமப்படுறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அரண் வலியுறுத்தல்ல பார்த்தோம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புங்கிறாரு. ஆறுனா வழி, அந்த பரத்துருவான் அழுக்காறு ஒழுக்காறு. ஒரு சீரான ஒரு வழியா வச்சுக்குங்க. என்னது? அழுக்காறு இல்லாத இயல்பு, பொறாமை இல்லாத இயல்பை சீர தைல தாரை மாதிரி சொல்லுவாங்கல்ல, தேன் அப்படி தாரையாக வழுவதை போல், எண்ணெய் தாரையாக அப்படி கொட்டுவதை போல் சீராக ஒழுக்காராக கொள்கிறேன். அழகான சொற்கள் பாருங்க. தமிழ் சொல்லில் உயர்வு, தமிழ் சொல்ல நாம் பாருங்க. பாருங்க, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இது அழுக்காராமை அதிகாரத்துல வருது. எல்லாம் பார்க்க போறோம் திரும்ப. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும்னர். எவன் மனசுல பொறாமை இருக்குதோ அவனுக்கு வேற பகைவர்கள் வேணாமா. அது மட்டும் இல்ல, ஒன்னார் வழுக்காயும் கேடி என்பதுங்கிறார். அவனுக்கு ஒரு பகைவன் இருந்து இவனை இவன் மேல படையெடுத்து இவனை தண்டிக்கிற அந்த பகைவன் மறந்துட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவன் கொண்ட பொறாமையை இவனை தீர்த்து கட்டணும், போட்டு பாத்துரும் அப்படிங்கிறாரு. பகைவன் வெளியிலே பகைவன் இல்லாமலேயே ஒருவனை தீர்த்து விடக்கூடிய கொடிய குணம் பொறாமை. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும். ஏப்பா, பொறாம இருக்கிறவனுக்கு அதுவே போதும்பா, வேற வெளியில இருந்து அவனுக்கு கேட வர வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறார். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டி விடுங்கிறாரு. பொறாம இருக்கிறவன் நல்லா இருக்க முடியாதுங்கிறார். கிட்டத்தட்ட சபிக்கிற மாதிரியே சொல்றாரு ஐயா திருவள்ளுவர். பொறாம இருக்கிறவன் நல்லா இருக்க முடியாது ஐயா. ஏன்னா திருமகளாகிய இலக்குமி அவ அக்கா ஒருத்தி இருக்கா பாருங்க, தவ்வை மூதேவின்னு சொல்லுவாங்களே, அவளை காட்டிட்டே இது உன் கேண்டிடேட் நீ பாத்துக்க அப்படின்னு விட்டுருவாளாம். அப்படி இருக்கு. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். செல்வமெல்லாம் அழிந்து போகும். பொறாமைப்படுபவனுடைய செல்வமெல்லாம் அழிந்து போய் தீயுழி உய்த்து விடும். மேல் மீள முடியாத ஒரு கீழ்நிலைக்கு அவனை தள்ளிவிடும் என்று இவ்வளவெல்லாம் சொல்லுகிறார். அழுக்காறு என்கின்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம். உடையான் கண் என்ன பொருள்? உடையான் கண்ணா உரிமை பூண்டவன் இடத்தில். உடையான் கண்ணா உரிமை பூண்டவன் இடத்தில். இது ஆண்பால். உடையான் போட்டதுனால ஆண்பால், உடையான் கண் என்று இருப்பதனால 7ஆம் வேற்றுமை, குறிப்பு வினையாளனையும் பெயர் என்று இதை சொல்லலாம். உடையான் கண் என்கின்ற சொல்ல எங்க பார்க்கிறோம் நம்ம? 2 இடத்துல உடனடியா நமக்கு ஞாபகம் வரணுமே. ஒன்று ஒப்புரவு அதிகாரத்துல வருது. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கண் படி. நல்ல மனசு உள்ளவனுடைய செல்வம் எப்படின்னா, நல்ல பழுக்கக்கூடிய மரம் நடு ஊர்ல பழுத்த மாதிரி. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயன் உடையான்கள் படின் அப்படின்னு.
அதிகாரத்திலிருந்து இன்னொன்னு பார்க்கலாம். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உளங்கிறார். அதாவது நல்ல குலத்துல பிறந்தவனுடைய மாட்சிமை எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தன் போய் ஐயோ நான் ஏழைன்னு சொல்லிக்க மாட்டான். அவ ஏழையா இருக்கும் பொழுது கூட இன்னொருத்தன் எல்லாம் இல்ல, இளன் என்று எவ்வம் உரையாமை, அது ஒரு குணம். எதுவுமே இல்லாத போது கூட இன்னொருத்தங்கிட்ட போய் ஐயா நான் ஏழைங்க அப்படி சொல்லிக்க மாட்டான். அடுத்த குணம் என்ன, ஈதல். அந்த நிலைமையிலையும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஈகை குணம் அவனுக்கு இருக்குமா, அது குலனுடையான் கண்ணே உலக. நல்ல குலத்துல பிறந்தவன். குலம்னா உன்னை ஜாதி எடுக்காதீங்க, அப்பா தாத்தாலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்கள். அந்த பொருள்ல தான் வள்ளுவர் அதை சொல்கிறார். எனவே உடையான் கண் என்கின்ற சொல்லை பார்த்தோம். அடுத்து ஆக்கம். ஆக்கம்னா மேல் உயர்தல் என்று பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். தொழில் பெயராகிறது இல்லையா. ஒழுக்கம், அப்புறம் அழுக்காறு, உடையான் கண், ஆக்கம், போன்றுனா ஒத்து, இறந்த கால வினையச்சம். போன்று அங்க வினை முடியவில்லை, அதனால வினையச்சம் என்று போன்று, அழுக்காறு, உடையான் கண், ஆக்கம், போன்று. அடுத்த சொல் இல்லை. இல்லைன்னா இல்லதாங்க, அதுக்கு இன்னொரு சொல்ல போடுவாங்க, எதிர்மறை, குறிப்பு விதை முற்று. இந்த இல்லைங்கிற சொல்லு குறள்ல, திருக்குறள்ல 42 குறள்களில் வருகிறது என்று சுட்டி காட்டுகிறார். அருமையான திருக்குறள் சொல்லடைவு என்கின்ற நூலை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்ற திரு சாமி வேலாயுதம் அவர்கள். அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இல்லையா. அடுத்த சொல் என்ன, ஒழுக்கம். அழுக்காறு உடையான் கண், ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம். ஒழுக்கம்னா நடத்தை, ஆச்சாரம், தொழில் பெயர். ஒழுக்கம் இலான் கண், அடுத்த சொல் இல்லாதவனிடத்தில். இலான் கண்ணா இல்லாதவனிடத்தில், எதிர்மறை வருகிறது. இல்லாதவன் வருவதனால அது ஆண்பால் ஆகிறது. குறிப்பு வினையால் அணையும் பெயர். கடைசி சொல் என்ன, உயர்வு. உயர்வுனா உயர்ச்சி இல்லையா, இங்கிருந்து மேல போகுது, உயர்வு, உயர்ச்சி, அது தொழில் பெயர் ஆகிறது. இப்படி அருமையான ஒரு குறளை படித்தோம். அதனுடைய சொல் பொருளையும் இலக்கண அழகையும் பருகினோம். இப்ப நாம இது தமிழ் பயிலும் நேரம். பயில்வோமா? இன்றைக்கு பயில்வோம் பகுதியில நாம அமரர் ராபி சேட்டு பிள்ளை அவர்கள் எழுதிய ஊரும் பேரும் என்கின்ற நூலில் இருந்து ஒரு காட்சியா பார்த்து கொண்டு வருகிறோம். அது மருது நிலத்துலதான் இருக்கும். நீர்நிலைகளின் பெயர்களை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். ஆறிலிருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்ப்போமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய ஊரை ரசிக்க முடிகிறது. ஊருக்கு எதனால் இந்த பெயர் வந்தது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நீர்நிலைக்கு ஏன் இப்படி வித்தியாசமான பெயர்கள் இருக்கின்றன. சில பெயர்கள் பல விதமான மாவட்டங்களிலும் ஒரே மாதிரி இருக்கு. சிலது பகுதிக்கு பகுதி மாறுபடுகிறது. இந்த அழகெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணமாக ஏரி அப்படின்னு ஒரு சொல் எல்லாருக்கும் தெரியல. ஏரி கொஞ்சம் பொதுவா எல்லா இடத்துலயும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஆனா எதனால ஏரி? ஏர்தொழிலுக்கு பயன்படுவது ஏரி. பயிர் தொழிலுக்கு பயன்படும் நீரை தேக்கி வைக்கும் நிலையம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதான் ஏரி. மீண்டும் ஊருணி ஏரி ஆகாது. ஊருணி உண்ணும் நீர், குடிப்பதற்கு நீர், குடிநீருக்காக மட்டும் தேக்கி வைப்பது ஊருணி இல்லையா. இப்ப நம்ம சென்னையில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா புழல் ஏரி, அது வேற விதமா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஊருணி தான் நமக்கு. ஏரி ஏர்தொழிலுக்கு, அதாவது பயிர் தொழிலுக்கு பயன்படும் நீரை தேக்கி வைக்கும் நிலையம். சரி, பல்லவ நேரி அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லவ நேரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சரி, இன்னொரு குறிப்பு சொல்லி பார்க்கிறேன், கண்டுபிடிக்க முடியுதா? சித்தூர் பகுதியில இருக்கு. சித்தூர் பகுதியில பல்லவ நேரியா? இன்னைக்கு பல்மநேரு அப்படிங்கிற பெயர்ல தமிழ் அப்படி தெலுங்குல போய் பல்மநேரு என்கின்ற பெயரில் வழங்குகின்ற அந்த ஏரிக்கு பெயர், அந்த ஊருக்கு பெயர் பல்லவ நேரி. சரியா? இன்றைக்கு அந்த ஊருக்கு பெயர் பல்மநேருன்னு இருக்கு. அது பல்லவ நேரி. அடுத்து மாரநேரி அப்படின்னு பாண்டி நாட்டுல இருக்கு. தமிழ்ல ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. மாறன் என்கின்ற சொல்லுக்கு பாண்டியன் என்றே பொருள். மாறன்னா பாண்டியன் தான். நெடுமாறன், சுகுமாரன், மாறன் பாண்டியன். சின்னரா இல்லைங்க, சின்னரா வேற அர்த்தம் போயிடும். இது மாறன் கச்சட்டத்தை பர அந்த ராவை போட்டோம்னா ஞானச்செல்வன் ஐயா சொல்றபடி பாண்டியன் என்கின்ற பொருள் தான்.
அப்புறம் தென்னேரின்னு தொண்டை நாட்டுல தென்னேரின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து திரையன் என்கின்ற குறுநில மன்னனால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் எவ்வளவு நல்ல வரலாற்று தகவல்கள் அவரு நமக்கு வழங்கியிருக்கார் பாருங்க சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள். எவ்வளவு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப குறுநில மன்னன் வந்து ஒரு அவ்வளவு அழகான ஒரு ஏரிய கட்டி தந்திருக்கா. இன்னைக்கும் அது ஒரு நீரை தேக்கி கொண்டிருக்கின்ற நிலையமாக விளங்குகிறது. வீரபாண்டிய பேரேரி அப்படின்னு கொங்கு நாட்டுல இருக்கு. வீரபாண்டிய பேரேரி இப்ப வந்து அதுக்கு ஏரிங்கிற பெயர் தான் இருக்கு. அப்புறம் நெல்லை பகுதியில நீங்க போனீங்கன்னா ஆறுமுக நேரி, நான்கு நேரி, அதெல்லாம் ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆறுமுக நேரி, நான்கு நேரி, பத்மநாப நேரி, இன்னைக்கு பதும நேரி ஆயிடுச்சு. பத்மநாப நேரி இன்னைக்கு பதும நேரி என்று வழங்கப்படுகிறது. ஏரிய பார்த்தோமா, அடுத்து பேரிய பார்ப்போம். அது என்ன பேரி? பெரிய ஏரிக்கு பேரின்னு பேருங்க தமிழ்ல. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏரி, அப்புறம் பேரி. பேர் ஏரி என்பதனுடைய சிதைவு பேரி. சரியா? உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, எங்க இருக்கும் சீவல பேரி? கண்டிய பேரி, கரெக்ட். அலங்கார பேரி, விஸ்வநாத பேரி, இது எல்லாமே நெல்லை மாவட்டத்தில் இருக்கு. சீவல பேரி, கண்டிய பேரி, அலங்கார பேரி, விஸ்வநாத பேரி. அப்போ உடனே நமக்கு தோணும், இந்த பேர் ஏரி என்கின்ற பேரி இது நெல்லை மாவட்டத்துக்கே உரிய சொல்லா? அப்படி இல்லைங்க. மதுராந்தகத்துல மதுராந்தக பேரேரி இருக்கு. மதுராந்தக பேரேரி மதுராந்தகன் ஆக்கிய ஏரி. அப்போ இங்க இருக்கா? வேற எங்கேயாவது இருக்கா? சோழ நாட்டுல இருக்கு. சுந்தர சோழன் அமைத்த சுந்தர சோழ பேரேரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப திரும்ப இந்த சிவலப்பேரிக்கு போலாமா? ஸ்ரீவல்லபன் அமைத்த ஸ்ரீவல்லப பேரேரி ஸ்ரீவல்லப பேரேரியாக மாறி இன்னைக்கு சிவலப்பேரியா இருக்கு. சரியா? ஸ்ரீவல்லபன் என்கின்ற அரசன் அமைத்த ஸ்ரீவல்லப பேரேரி என்று பெயர் வழங்கிய அந்த பேரேரி அதுக்கப்புறம் சீவல்லப பேரேரி ஆகி இன்னைக்கு சிவலப்பேரி ஆகியிருக்கு. சரியா? ஏரி பார்த்தோம், பேரி பார்த்தோம். அடுத்தது கோட்டகம். கோட்டகம்னாலும் பெரிய ஏரி என்றுதான் பொருள். ஏரி, பேரி, கோட்டகம் அப்படி அந்த வரிசையிலே இதை வச்சுக்குவோம். புதுக்கோட்டகம் அப்படின்னு இருக்கு. எங்க? தஞ்சை பகுதி. மானங்காத்தான் கோட்டகம். பேர்ல ஏதோ வரலாறு இருக்கு பாத்தீங்களா? மானங்காத்தான் கோட்டகம்னு வச்சிருப்பாங்களா இல்லையா? வானம் பார்த்த பூமின்றதுனால அப்படி வச்சிருக்கா, இல்ல மானங்காத்தான் கோட்டகம்னு யாராவது ஒரு குறுநில மன்னனோ அரசனோ அந்த மண்ணுடைய மானம் காத்து அப்படி ஏதோ ஒரு வரலாறு அந்த கோட்டகத்துல இருக்கு. அதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வரலாற்றை மக்கள் தொலைக்காட்சிக்கு தெரிவிக்கலாம். அதுவும் இங்க நேர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும். புதுக்கோட்டகம், மானங்காத்தான் கோட்டகம் தஞ்சை பகுதியில் இருக்கு. ராபி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள் பிங்கள நிகண்டிலிருந்து குறித்து சொல்றார். குட்டம் தாங்கல் கோட்டகம் ஏரி அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் குளம். அடுத்து இப்பதான் குளத்துக்கு வரும். பெரிய குளங்கள் பாசனத்திற்கு, சிறிய குளங்கள் குளியலுக்கு. பெருசான குளம் தான். கருங்குளம், நெல்லையில இருக்கு கருங்குளம். திருச்சியில செங்குளம், அப்படியே நிறமே தெரியும் பாருங்க. கருங்குளம் நெல்லையில, திருச்சி பகுதியில செங்குளம், அப்புறம் மதுரையில பெருங்குளம். நீங்க கோவையில போனீங்கன்னா பெரிய குளம். அப்படியே பாழ்பட்டு கிடந்த அந்த குளத்தை வந்து சிறுதுளின்னு ஒரு அருமையான அமைப்பு இருக்கு. திருமதி வனிதா மோகன் அவர்கள் அதை முன்னின்று நடத்துகிறார்கள். மக்களே வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அதை தூர்வாரி இன்றைக்கு பெரிய குளம் கோவையிலே புது பொலிவோடு விளங்குகின்றது. அதே மாதிரி புதுக்குளம் என்பது தென்னார்காடு பகுதியில இருக்கிறது. இன்னைக்கு ஏரி பார்த்தோம், பேரி பார்த்தோம், கோட்டகம் பார்த்தோம், குளம் பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது இன்னும் நீர்நிலைகளுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொள்வோம்.